உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. கோலியாத்துக்கு ஒரு அரண் இருந்துச்சு, என்ன தெரியுமா? எய்த்தாப்ல எவனாலும் கொண்டுடலான்னு. இவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, என்ன தெரியுமா? எய்த்து நிக்கிறவன் கோலியாத்து அப்பா வேணாலும் கொண்டுருவான். இவனுக்குள்ள இருந்த அரண் தேவன் உண்டாக்குன அரண். அவனுக்குள்ள இருந்த அரண் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த அரண். நமக்குள்ள ஒரு அனுபவம். சாலமன் என்ன செஞ்சான்? ராஜா அவனோட அரணை கட்டுறான், எதிரி அவனு உள்ள வரக்கூடாது. அரண் என்பது என்ன? வெளியே இருப்பது உள்ளே வரக்கூடாது, உள்ளே இருப்பது வெளியே போகக்கூடாது. இதுதான் எரிக்கோ பட்டணம், எரிக்கோ கோட்டை. ஒருவரும் உள்ளே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே வரவும் இல்லை. அதுதான் ஒரு கோட்டை. அந்த கோட்டை தேவனுடைய வசனங்களில், அவங்கள் எண்ணங்களில் கட்டப்பட வேண்டும். அப்பொழுது சத்தியம் வெளியே போகாது, பொய் உள்ள வராது. ஆமென், ஆமென். ஏசுநாதர் ஆச்சா பயங்கரமான கேரக்டருங்க. அவருக்குள்ள கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இருந்துச்சு. அதனால தான் பாருங்க, டவுட்டே அந்த மனுஷன்ட்ட கிடையாது. அந்த மனுஷன்ட்ட டவுட்டே கிடையாது. தூங்கிட்டு இருக்க எந்திரிக்கிற சுண்டாமி மாதிரி எந்திரிச்சு நிற்குது. என்ன பண்றாரு? ஐயா எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த மேட்டர் முடிக்கிறாங்க. அதை முடிச்சுக்கலாம்டா, ஏன்டா இப்போ எழுப்புனீங்கன்றாரு. ஐயா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இது அனிமேஷன் கிடையாது, இது ஒரிஜினல். இவங்க 50 பேரும் யாரு? மீனவர்கள். அதான் மேட்ரு. மீனவர்கள்லாம் தெரியும்ல, பிறந்த உடனே தூக்கி தண்ணியில் போட்டுருவாங்க. அது இந்த சைனா பொம்மை அப்படி அப்படி அந்த மாதிரி தான் பேதுரு. இவங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க அப்படி உள்ள பூந்து மூச்சு அடைக்கி போய் முத்து எடுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தச்சனை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா எந்திரிக்க எந்திரிக்க. என்னடா நான் கட்டில் மேஜை செய்கிறவன்டா, என்ன எதுக்கிட்ட எழுப்பிடி? பயமா இருக்கு, பயமா இருக்கு, பயமா இருக்கா? நீங்க தானே மீனவர்களே, நீங்க தான் போய் மீன் பிடிச்சிட்டு இருந்தீங்க, நீங்களே பயப்படுறீங்களா? அவங்க பயந்தாங்க. ஆனா இவர் பயப்படல பாருங்க. ஏன்னா இவருக்குள்ள பயங்கரமான ஒரு அரண் இருந்துச்சுங்க. அந்த அரண் என்ன தெரியுமா? எனக்கு சில விஷயங்கள பயங்கரமான சில அரண்கள் எனக்குள்ள இருக்கு, ஒத்துக்கிறேன் நான். எப்படின்னா, அழைப்பு. தேவன் ஒருத்தனை அழைச்சிட்டாருன்னா உலகமே எழுத்து நின்னாலும் அந்த அழைப்புக்காக கூட நிற்பார். இது 27 வருடங்கள் எண்ணங்களாய் இருந்து உணர்வுகளாய் மாறி அனுபவங்களாகும் போது அது அரண்களாய் மாறுகிறது. எண்ணங்கள் அனுபவங்களாய் மாறும்போது அரண்களாகி விடுகிறது. அப்ப எனக்கு எதிராக வந்த எதிரியெல்லாம் உதிரியாகி, ஆமா சதிரியாகி பதிரியாகி பார்த்த அனுபவத்தில் ஸ்ட்ராங்கா நின்று போச்சு. அவனுக்கு ஒரு அரண் இருக்கு, என்ன தெரியுமா? நம்ம நினைச்சா செஞ்சிடலாம். ஏன்னா அவன் ஏகப்பட்ட பேர்ட்ட வெற்றி பெற்றிருக்கான். அதுதான் பஞ்சாயத்து. கோலியாத்துக்கு ஒரு அரண் இருந்துச்சு, என்ன தெரியுமா? எய்த்தாப்ல எவனாலும் கொண்டுடலான்னு. ஏன்னா அவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, என்ன தெரியுமா? எய்த்து நிக்கிறவன் கோலியாத்து அப்பா வேணாலும் கொண்டுருவான். இவனுக்குள்ள இருந்த அரண் தேவன் உண்டாக்குன அரண். அவனுக்குள்ள இருந்த அரண் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த அரண். ஏன்னா அவன் 4 வீணா போனவன், வெட்டியா போனவன், அது நொந்து நூடுல்ஸ் அவனெல்லாம் கெடுத்து அவனை அடிச்சு காலி பண்ணி, நான் ஒரு வீரன், நான் அந்த குடும்பத்தை கெடுத்திருக்கேன், இந்த குடும்பத்தை கெடுத்திருக்கேன், ஸோ இந்த குடும்பத்தில் கெடுக்க முடியும் என்ற ஒரு அனுபவ அறிவு அவனுக்குள்ள ஒரு அரண் இருக்கு. இல்லாட்டி திரும்ப போராட மாட்டான் இல்லையா? அந்த அனுபவ அறிவு அவனுக்குள்ள இருக்கு. நமக்குள்ள ஒரு அனுபவ அறிவு. ஒரு கார் ஓட்டும்போது லெஃப்டில் மரம் இருக்குது, ரைட்டில் போஸ்ட் இருக்குது. நேராக போயிட்டு இருக்கும்போது ஸ்டேரிங்கை ரைட்டில் கட் பண்ணுறீங்க. ரைட்டில் மரம் இருக்குது, லெஃப்டில் போஸ்ட் இருக்குது. ரைட்டில் திருப்பினா கார் எங்கே மோதும்? மரத்தில் மோதும். லெஃப்டில் திருப்பினா போஸ்ட்டில் மோதும். ஆனால் டிரைவிங் பழகிற காரில் நீங்கள் ரைட்டில் திருப்பினாலும் லெஃப்டில் திருப்பினாலும் கார் அப்படியே நின்றுக்கிறோம்.
ஏன்னா உங்ககிட்ட இருக்க ஸ்டேரிங் ஆக்சிலேட்டர் டம்மி, பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவருக்கு கீழே ஒரு பிரேக் இருக்கும், அதுதான் ரம்மி. இவனுக்கு 2 பிரேக் இருக்கும். நான் ஒரு தடவை ஸ்டேரிங் போயிட்டு இருந்தப்ப அப்படியே காலவாசலுக்குள்ள கூட்டி போயிட்டேன். எடுத்தோன்னே சார் இப்போ தான் பழகிட்டு இருக்கோம், சிட்டிக்குள்ளே போவேனானே, வாங்க சிட்டிக்குள்ளே போவோம் சார். முதல் நாள் அப்படியே காலவாசலுக்குள்ள போட்டா எது ஆக்சிலேட்டர் எது பிரேக்குன்னு எனக்கு தெரியல. போயிட்டு இருக்கேன், திடீர்னு லாரி இப்படி குறுக்க கிராஸ் ஆகுது. நான் பிரேக் அமுக்குண்டா இருக்கிறேன், வண்டி மோதிருச்சோன்றேன். வண்டி நின்றுச்சு. என்ன சார்ன்றேன், இங்கே ஒரு பிரேக் இருக்குல்ல அப்படின்னு. ஓ, அங்கே ஒரு பிரேக் இருக்கா, உன்னை நம்பி வண்டியை கொடுக்க முடியுமாடா? அப்போ இவங்க ஓட்டின வண்டி மோதின வண்டிலாம் ஒரு ஸ்டேரிங் வண்டி, அதெல்லாம் மோதி மோதி இதையும் மொத்தம்லாம் திருகுறாங்க பாருங்க. அங்கே இருக்க ஒருத்தர் பிரேக்கை போட்டுறாரு. எல்லாம் சொல்ல, எங்கள் வண்டிக்கு 2 பிரேக்கு, கையை தட்டு. சில நேரம் உங்களுக்கு பிரேக் அடிக்க தெரியாமல் இருப்பீங்களே, டவக்குன்னு கொளுத்து போடுற ஒரு டவக்குன்னு அவர் பிரேக்கை போட்டுறாரு, தூக்கு. ஆமாம், என்ன கடவுள் பாருங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸில் போயிட்டோம் பார்த்தீங்களே, இது அரணா மாறிடுச்சு, அது திமிராகி போச்சு. ஆமாம், அரண் இருந்தால் திமிராகி போயிடும். ஆமாம், எசேக்கியா சொன்ன மாதிரி பரிசுத்த திமிரு. ஆமாம், என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்க ஒரு அனுபவம் வருது. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.